ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் டே வந்துட்டே இருக்குல்ல, சோ அதனால வேஸ்ட் முட்டையோட ஓட வச்சுட்டு ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல் ஏதாச்சும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை சின்னதாக ஓட்டை போட்டு ஏதாச்சும் ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இதே போல் கொஞ்சம் சின்னதாக ஓட்டை இருந்தால் போதும். அந்த முட்டையோட ஓடை நம்ம அப்படியே வச்சுருந்தா அதில் செம்மையாக நாற்று அடிக்கும். அதனால் அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு அதை காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் சின்ன ஓட்டை போட்டு நூலோ அப்படி இல்லைன்னா த்ரெட்டோ அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு கட்டி போட்டுருங்க. நான் த்ரெட்டு எடுத்துக்கிறேன். இதே போல் 2 நாட் போட்டால் போதும். நீங்கள் த்ரெட்டு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் நூல் கூட வச்சு செஞ்சுக்கலாம். நீங்கள் வச்சுருக்க நூலோ த்ரெட்டோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபெவிகால் கம்மை எடுத்து அந்த சின்ன பேப்பரில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு அந்த சின்ன பேப்பரை முட்டையை ஓட்ட போட்டிங்கல்ல அந்த இடத்துல வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு அதை கொஞ்சம் நேரம் காய வைங்க. நாம் இந்தியாவோட ஃப்ளாகை முட்டையில வரைய போகிறோம். ஸோ அதனால் ஆரஞ்சு, பச்சை, ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. முட்டையோட மேலே கொஞ்சம் இடம் விட்டு ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சை வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார அந்த ஸ்கெட்சால் கலர் அடிச்சுக்கோங்க. இதே போல் ஃபுல்லாக கலர் அடிச்சுக்கோங்க. கலர் அடிச்சிட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அப்படிலாம் 3 மினிட்ஸ் காய வைங்க. அப்போ தான் நம்ம கலர் அடித்த இடத்துல கை வச்சாலும் அந்த ஸ்கெட்ச் போகாது. அதுக்கப்புறம் பச்சை கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதே போல் சர்க்கிள் போட்டு கீழே ஃபுல்லாக கலர் அடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்கெட்சை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, பெயிண்டை வச்சு கூட கலர் அடிச்சுக்கோங்க. கலர் அடிக்கிறப்ப கலர் அடிக்கிற இடத்துக்குள்ளார கை வைக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் அடிக்கிற கலர் அழகாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் கை வச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கிற கலர் எங்கே பார்த்தாலும் அப்ளை ஆகிடும். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்து மிடில் அசோகா சக்கரம் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு அசோகா சக்கரம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். வீட்டில் எங்கேயாச்சும் இடம் இருந்துச்சுன்னா இதை தொங்க விட்டுக்கோங்க. இதை தொங்க விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் இதே போல் 2 செஞ்சு தொங்க விட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறது நீங்க பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணனும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் மேல இருக்கிற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.